அப்போ அந்த குறிப்பிட்ட விஷயத்தை நீங்கள் எப்படி நம்புறீங்கன்னா, அந்த பாஸ்டர் மேலே இருக்கிற நம்பிக்கை அந்த பாஸ்டர் தூயாவியால் சொல்கிறாருன்னு நீங்கள் நம்புறீங்க. ஏங்க ஒரு பாஸ்டர் தூயாவிக்குள்ளே வந்து 2019 ஆட்சி மாறும் அப்படின்னு சொல்கிறத கண்ணை மூடிட்டு நம்புகிறோம். அதே ஒருத்தருக்குள்ள தூயாவி வந்து மரியன்னை விண்ணேற்பம் அடைந்தார் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தினா அதை நாங்கள் நம்ப மாட்டோம். இது என்ன சைக்காலஜின்னு எனக்கு புரியல. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, இது என்ன சைக்காலஜினே புரியல. உங்கள் பாஸ்டர் சொன்னது 100% ஃபெயிலியர். அவர் போய் தான் சொல்லியிருக்கிறார். இப்போ போய் நீங்கள் வீடியோ போட்டு ப்ரௌஸ் பண்ணி பார்த்தாலும் தெரிஞ்சிடும் 2019 ஆட்சி மாற்றம் நடக்கும்னு சொன்ன போதகர் யாரு, அவர் சொன்னது நடந்ததா, அவர் சொன்னது தூயாவியின் தூண்டுதலால அப்படின்னா அவரும் பொய், அவர் சொன்ன தூய ஆவியும் பொய். அப்போ இந்த மாதிரியான பொய்மைகளை நம்புறதுக்கெல்லாம் உங்களுக்கு எந்த குற்ற உணர்வுமே இல்லை. ஆனால் மாதா விண்ணேற்பம் அடைஞ்சாங்களா அப்படிங்கிறது உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரியாது. அது உண்மையா பொய்யாங்கிறது உங்களுக்கு வீடியோலயே பார்த்துருப்பீங்க. இந்த தம்பி அதிகமா ரோமன் கேத்தலிக்கை குறித்து உயர்த்தி பேசிக்கிட்டே இருப்பாரு. சரி, அவங்க மார்க்கத்துல உயர்த்தி பேசிக்குவாங்க. ஆனா அதுல நிறைய தப்பு பண்ணுவாரு. வேதாகமத்தை அல்லல் தட்டுவாரு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எப்பவுமே 2ஆம் படியில தான் வச்சிருப்பாங்க. ரோமன் கத்தோலிக்கை பத்தி உங்களுக்கு தெரியும், என்னென்னலாம் அவங்க தவறு செய்கிறாங்க, உலக வழக்கத்தின் கேற்றபடி எப்படியெல்லாம் அவங்களுடைய காரியத்தை மாற்றி கொண்டார்கள் என்பதெல்லாம் தெரியும். அவங்களுக்கும் அது தெரிஞ்சாலும் கூட ஆனால் அதை நியாயப்படுத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அது மனிதனுடைய இயல்பா இருக்கு. கடவுளுக்காக இன்னைக்கு உண்மையா வைராக்கியம் பாராட்டுறவங்க சொற்பமானவர்கள் பேர் தான். நாம ஒரு குடும்பத்துல பிறந்துட்டோம் அப்படிங்கிறக்காண்டி குடும்பத்துல ஒரு மனிதன் சமூகத்துக்கே ஒரு பிரச்சனையா இருக்கும் பொழுது நாம அவங்களுக்காக உறுதுணையா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ எப்பவுமே அப்படிதான் இருக்கணும். என் குடும்பத்திலேயா இருந்தாலும் கூட அது தவறு தான். அது நம்ம வசனத்தின் அடிப்படையில் அது நம்ம சரியா போயிடணும். ஆனா இந்த தம்பி அப்படி இல்லை. ஏதோ எல்லாத்துக்கும் ஒரு நியாயம் கற்பிப்பாப்புல. அவங்க செய்யற எல்லா கூட்டு நம்பிக்கைகளுக்கும், எல்லாவித விக்கிரக வழிபாட்டுகளுக்கும், அப்புறம் எல்லா தவறுகளுக்கும் அவங்க வந்து ஒரு முட்டு கொடுத்து அதெல்லாம் நாங்க எதுக்கு செய்யறது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கொண்டு வருவாப்புல. அவன் செய்யற தப்ப நியாயப்படுத்திக்கிடுவான். சூப்பரான ஒருத்தன் கொலை செய்யறான்னா கூட சூப்பரா ஏன் கொலை செஞ்சீங்கிறதுக்கு பாருங்களேன். அவன் ஏன் கொலை செஞ்சான்னு நீங்க கேட்டீங்கன்னா உங்க கண்ணிலேயே கண்ணீர் வந்து அவனை பரிதாபமா பார்க்க ஆரம்பிப்பீங்க. அதனால அவன் கொலை செஞ்சது நியாயம்னு சொல்ல முடியுமா? ஒருத்தன் ஒரு பெண்ணை வந்து தப்பா நடத்திட்டான் அப்படிங்கிறக்காண்டி அவன் 1000 காரணம் சொல்லுவான். அந்த காரணத்தை நீங்க கேட்டீங்கன்னா உங்க மனசே கரையிற மாதிரி இருக்கும். அதுக்காண்டி அதை நம்ம சரின்னு சொல்ல முடியாது. அப்படி இன்னைக்கு பலர் ஆவிக்குரிய ரீதியில வசனத்துக்கு விரோதமாகவும், தெய்வத்துக்கு விரோதமாகவும், இறைவனுக்கு விரோதமாகவும் தவறு செஞ்சாலும் கூட அதுக்கெல்லாம் சில காரணிகளை வைத்துக் கொள்கிறாங்க. தம்பி அந்த காரணத்தை தான் சொல்றாரு. அதுக்கு ஒரு சூப்பரா ஒரு விஷயத்தை எடுத்து சொல்றாரு. யாரை சொல்றாரு அப்படின்னா மோகன் சி ஐயாவை பத்தி தான் சொல்றாரு. 2019ஆம் வருஷத்திலே ஆட்சி மாற்றம் வரும், அதை நீங்க எல்லாம் நம்புறீங்க. அவர் சொன்னது எவ்வளவு பொய்ன்னு இப்பயே வலைதளத்தில் இருக்குது, அதையெல்லாம் நம்புறீங்க. ஆனா மரியாள் அவர்கள் விண்ணேற்பம் அடைந்தார் அப்படிங்கிறத நீங்க நம்ப மறுக்கிறீங்க அப்படிங்கிறாரு. ஐயா, நாங்க மோகன்சி சொன்னதையும் நாங்க நம்பல. ஏன்னா எங்களுக்கு தெரியும் இந்த பரிசுத்த வேதாகமம் எங்களுக்கு வழிகாட்டும் யாரு சொல்றது உண்மை, யாரு சொல்றது பொய் அப்படிங்கிறத. வேத வசனத்தை அறிந்தவர்கள், ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ள இருக்கிறவங்க யாரு சொல்றது பொய் உண்மைன்னு தெரியும். எப்படி நாங்க மோகன்சி ஐயா சொன்னது பொய்ன்னு திருக்கிறோமோ அதே மாதிரி ரோமன் கத்தோலிக்க சபையாகி நீங்கள் சொல்லுகிற இந்த விஷயமும் பொய்ங்கிறத ஆணித்தரமா நாங்க சொல்றோம். ஏன்னா வேதாகமத்திலேயோ வேதத்தை சுற்றியுள்ள அந்த வரலாற்று பின்னணியிலேயோ மரியாள் அவர்கள் விண்ணேற்பம் அடைந்தார்கள், மரியாள் அவர்கள் தேவத்துவம் உடையவர்கள் என்பதாக எங்குமே இல்லை. மரியாள் எப்படி உங்களை போல என்னை போல அவர்களும் தேவனுடைய பிள்ளை. அதனாலதான் அவர்களும் பரிசுத்த ஆவியானவரை பெறுவதற்காக அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அவர்களும் காத்திருந்தார்கள். அவங்களும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றாங்க. அவங்க நம்மை போல ஒரு சாதாரண மனிதர். எப்படி பவுலடிகளோ, எப்படி பேதுருவோ, எப்படி யோவானோ, அதே மாதிரி மரியாள் அவர்களும் ஒரு பரிசுத்தமான பெண்மணி, தேவனுக்காக உண்மையாக வாழ்ந்தவர்கள். மரியாளே சொல்றாங்க, கிருபை பெற்றவளே, இறைவனிடத்துல இரக்கத்தை பெற்றவர்கள். மரியாள் எப்படி இரக்கத்தை பெற்றாங்களோ இன்னைக்கு நீங்களும் நானும் கூட தேவன்கிட்ட இரக்கத்தை பெற்றிருக்கிறோம். ஒன்னா நான் ஒத்துக்கிறேன், மரியாள் வந்து விண்ணேற்பம் அடைந்ததை நீங்க ரொம்ப உயர்த்தி பாக்குறீங்க. நான் சொல்றேன், ஒவ்வொரு பரிசுத்தவான்களுமே ஒரு நாள்ல விண்ணேற்பம் அடைய போறோம். கடவுள்கிட்ட என்ன செய்ய போறோம்? போக போறோம். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஒண்ணு, மரியாளை நீங்கள் வைக்க வேண்டிய இடத்துல வைங்க. இறைவனுக்கு சமமாக அல்லது இறைவனுக்கு மேற்பட்ட இடத்துல நீங்க கொண்டு போய் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது முற்று முதல் தவறு. நீங்க வேதாகமத்தையோ அல்லது வேதாகமம் காண்பிக்கிற இறைவனை நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரே தேவன் தான், அவருக்கு நிகர் யாரும் இல்லை. அந்த ஒரே தேவன் பிதாவாக, குமாரனாக, பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். வெவ்வேறும் தனித்தனி பண்புகள் நிறைந்தவர்களாக, தனித்தனி தன்மைகள் நிறைந்தவர்களாக இருந்தாலும் கூட ஒரே இறைவனாகத்தான் நம்ம வேதங்க சொல்லுது. அப்ப அந்த இறைவனுக்கு நிகராக இறைவனுடைய தாய் என்கிற ஸ்டேஜ்ல நீங்க கொண்டு போய் வைக்க கூடாது. சரிங்களா? இறைவனுடைய தாய் அப்படிங்கிற ஸ்டேஜ்ல கொண்டு போய் வைக்க கூடாது. ஸோ அது வந்து ஒரு தவறான ஒரு பார்வை தான். அதாவது தெய்வத்துக்கும் மேற்பட்ட ஒரு தன்மையில கொண்டு போய் வைக்க தான் நீங்க நிலைநாட்டி கொண்டே இருக்கிறீங்க. அதனால நாங்க மோகன்சி சொன்னாலும்
நம்ப மாட்டோம். அவர் சொன்னது பொய் தீர்க்க தரிசனம் தான் தெரியும். அதை எப்படி நாங்க தீர்க்கிறோமோ, மரியாள் அவர்களை குறித்து நீங்க சொல்ற விஷயத்தையும் நாங்க ஏற்க மறுக்கிறோம். இரண்டுமே இறைவனுக்கு எதிரான விஷயங்கள். இவர் சொன்ன தீர்க்க தரிசனம் எப்படி பொய்யோ, நீங்க சொல்லுகிற மரியாளுடைய விண்ணேற்பமும் பொய். அவங்களும் நம்மள மாதிரி வாழ்ந்தாங்க, நம்மள மாதிரி மரிச்சாங்க, அடக்கம் பண்ணப்பட்டாங்க. ஏன்னா அவங்க சாதாரண மனித பிறவி, தேவனுக்காக வாழ்ந்தவங்க, தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டவங்க, தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, தேவனுக்காக வாழ்ந்தவர்கள். அவ்வளவுதானே ஒழிய அதை கொண்டு போய் என்னமோ அவங்கள ரொம்ப புனிதத்தன்மை காட்டுறது வருது. அது வேதாகமத்தின் அடிப்படையில் இல்லை, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சத்தியத்தின் அடிப்படையில் அது இல்லை. அதனால தம்பி அருண் தான் நினைக்கிறேன், சீக்கிரம் மனம் திரும்புங்க. அந்த டினாமினேஷன்ல இருக்கிறோம் அப்படிங்கிறக்காண்டி நீங்க கடவுளுக்கு விரோதமாக எல்லாத்தையும் நியாயப்படுத்தி பேசாதீங்க. விக்கிரக ஆராதனை செய்கிறதையோ, ஜபமாலை உருட்டுகிறதுலையோ, சீட்டு விற்கிறதுலையோ, சப்பரம் இழுக்கிறதுலையோ, இதெல்லாம் மொட்டை அடிக்கிறது, இன்னும் ஏகப்பட்ட விஷயங்களை வச்சிருக்கிறீங்க. வசனத்துக்கு வாங்க முதல்ல. வசனமே நீங்க தான் கொடுத்தீங்கன்னு சொல்லாதீங்க. வர்றவன் போறவங்கலாம் சொல்றது வசனமா இருக்க முடியுமா? இந்த உலகத்துல கடவுளுக்கு பணி செய்யறவங்க லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. அத்தனை பேரும் பேசுகிறதெல்லாம் இறை வார்த்தை ஆக முடியுமா? நீங்க சொல்றீங்க புனிதர்களுடைய வார்த்தையும் இறை வார்த்தைன்னு சொல்றீங்க. எப்படியா நம்புறது? போப்பாண்டவர் சொல்றாரு, நீங்க என்ன செய்யுங்க, ஓரினை சேர்க்கையில கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு வாக்கு கொடுக்குறாரு. எப்படியா நாங்க ஏத்துக்கிறது? போப்பாண்டவர் தான் என்ன செய்யறாரு, அன்னைக்கு தூண்டி விடுறாரு சிலுவை போருக்கு. லட்சக்கணக்கான அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டாங்க. காரணம் யாரு? புரிஞ்சுங்களா? ஒரு மனிதனுடைய வார்த்தை இறை வார்த்தையா எடுக்காதீங்க. அப்போஸ்தலர்கள் மூலியமாக இறைவன் பேசினாரு, அது வேதாகமத்துல இருந்துச்சு, நம்ம அதை வாசிக்கிறோம். அது அவ்வளவு புனிதமா இருக்குது, அவ்வளவு பரிசுத்தமா இருக்கு. அங்க எங்கும் வன்முறை இல்லை, எங்கும் மனித குலத்துக்கு தவறு இழைக்கக்கூடிய எந்த சொற்களும் அப்போஸ்தலர்கள் எழுதின அதுல எதுலையுமே இல்லை. அதனால வர்றவன் போடுறவன் இன்னைக்கு ஏதோ ஊழியம் செய்றவன் எல்லாத்தையுமே சொல்றதெல்லாம் நம்ம தேவனுடைய ஆவியானவர் அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு எத்தனை ஃபாதர் தவறு செய்யறாங்க. உங்க ஃபாதர்கள்லயே பெரிய பெரிய ஃபாதர்மார்கள் எத்தனை பேர் தவறு செய்யறாங்க. அவன் பேசுறதெல்லாம் புனித வேதம்னு சொல்ல முடியுமா? அதே மாதிரி பாஸ்டர் தவறு செய்யறாங்க, அவங்க பேசுறதெல்லாம் புனித வேதம்னு சொல்லல. அதனாலதான் புனித வேதத்தை மட்டும் பேசுங்க. நீங்க பேசுறதெல்லாம் புனித வேதம்னு கொண்டு வராதீங்க, அது தவறு அப்படின்னு சொல்றோம். முதலாக நீங்க வாதிடுகிற, நீங்க நிலைநாட்ட விரும்புகிறதுல எத்தனை ஓட்டைகள் இருக்கிறது என்பதை சற்று சிந்தித்து பாருங்க. கொஞ்சம் மனம் திரும்பி பாருங்க. சண்டையை போட்டுக்கொண்டு வாதிட்டு கொண்டு இருக்கிறது அது ஒரு சரியான விஷயம் இல்லை. இறை வார்த்தைக்கு திரும்புங்க. உங்க கான்சியஸுக்கே தெரியும் நம்ம பேசுகிறது நம்ம செய்கிறது எல்லாம் நியாயப்படுத்துகிறமே ஒழிய அதில் நியாயம் இல்லை என்பது உங்களுக்கே தெரியும். மற்ற ஜனங்கள் மாதிரி பண்டிகைகளையும் காரியங்களையும் ஆசரித்து கொண்டு அலைகிற வாழ்க்கை சரியான விஷயம் இல்லை. ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில எத்தனை பேர் இன்னைக்கு புனித வேதத்தை அறிந்திருக்கிறாங்க. அவங்களும் ஒரு இந்து ஜனங்கள் போலதான் ஒரு சாதாரண மனிதர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இறைவனை பத்தி தெரியல, எல்லாரோடையும் காம்ப்ரமைஸ் ஆகி வாழ்றாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. ஸோ அவங்களெல்லாம் நேர்வழிப்படுத்தணுமா இல்லையா? தேவனுடைய சரியான அந்த சத்தியத்தின் அடிப்படையில கட்டணுமா இல்லையா? வாங்க. நீங்க எப்படி நீங்க எப்படி பேசுறீங்களோ அதே மாதிரி தான் புரொட்டஸ்டன்ட் சபையிலையும் நிறைய தவறுகள் இருக்கு, ஒத்துக்கிறோம். அதெல்லாம் அவங்களும் சரி பண்ணணும், நீங்களும் சரி பண்ணணும். ஒரு டினாமினேஷனை பிடிச்சிட்டு ஆடாதீங்க. டினாமினேஷனை தூக்கி போட்டு முதல்ல கடவுளுடைய வார்த்தைக்கு நேரா வாங்க, கட்டப்படுங்க. கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். மனம் திரும்புங்கள். ஆண்டவர் இந்த வருஷத்துல நமக்கு ஒரு வாக்கு கொடுத்தார். என் பிள்ளைகளாகிய நீங்கள் நான் எதிர்பார்க்கிற அளவு கருத்தாக நீங்கள் ஜெபம் பண்ணினால் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி மாற்றத்தை நான் கொண்டு வருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் மாற்றும் பொழுது யாரும் அதை தடுக்க முடியாது. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். எங்களுக்கு தெரிந்த ஒரே ஒரு ஆயுதம் எங்களுடைய முழங்கால் ஜெபம். எங்களுக்கு ஜெபத்தை கேட்கிற ஒரு தேவன் இருக்கிறார். எங்களுக்கு நீதி செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். உனக்கு தெரியுமா, இந்த தேர்தலுக்கு பிறகு நீ அறிந்து கொள்ளுவாய் இந்த கிறிஸ்தவர்களின் தேவன் எப்படிப்பட்டவர் என்று. இந்தியாவை அறிந்து கொள்ள போகிறது இந்த கிறிஸ்தவர்களின் தேவன் எப்படிப்பட்டவர்.